Capital TNPL 2025 ஓட போட்டி நம்பர் 15 திருச்சி கிராண்ட் சோலாஸ் மோதுறாங்க லைகா கோவை கிங்ஸ் ஓட இந்த மேட்ச். Okay ladies and gentlemen, லைகா கோவை கிங்ஸ் டாஸ் ஜெயிச்சிருக்காங்க and they've elected to bowl first. Wasim Ahmed 11 matches 277 runs. Straight away on the one finger delivery, arm delivery உள்ள swing ஆகும். ஸ்லிப் வைங்க. ஓகே, சூப்பர் ஷாட். இன்ஃபீல்ட கிளியர் பண்ணிருக்காரு வசீம் அஹமத் and புல்லா போயிருக்குங்க. ஃபைன் லெக் மேல தூக்கி விட்டாரு. இதுதான் சூப்பரா பண்ணுவார் வசீம். அரைஞ்சிருக்காரு. இது அடி இல்லங்க, இடி. யப்பா, விட்டு கடச்சிச்சு. ஒரு பாதி சேவாக மாறினாரு இங்க வசீம் அஹமத். என்ன பவர் கலக்கிட்டாரு. ஷரான் ஃப்ளை சூப்பர் 6. செம்ம கம்பேரிசன் முத்து. அதேதான் வீரேந்தர் சேவாக் இந்த மாதிரி பல ஷாட் அடிச்சு பார்த்திருக்கேன். கீழே வைக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனே இல்லைங்க. பாட்டம் மேன் கமிங் இன்டு பிளே. கொஞ்சம் இடம் கையை வீச கிடைச்சது. பந்துக்கு கீழே போனார். 61 மீட்டர் 6. அதாவது மனசு ரன் அடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஷாட் பின்னாடில இருந்து வருங்க. இறங்கி வந்திருக்காரு. லாங் ஆன் ஃபீல்டர் இருக்காருங்க. பியூட்டிஃபுல் கேட்ச், ஃபேண்டாஸ்டிக் கேட்ச். விடாமுயற்சி திருவினையாகும். இதுதாங்க எக்ஸாம்பிள். சோஃப் எக்ஸல்மேட்டிக் கேட்ச் ஆஃப் தி மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்கு. திவாகர் லாங் ஆன்ல நல்ல இடத்தை கவர் பண்ணாரு. பந்துக்கு மேல கண்ணை வச்சாரு. எஸ், விக்கெட்டுடன் முடிவுக்கு வந்திருக்கு. வசீம் அஹமத் 32க்கு அவுட், 39க்கு 1. ஜே கௌஷிக் உள்ள வந்திருக்காரு. இவரோட செல்ல பேரு புலி. விட்டு சூப்பர் ஷாட். போல்டு கையில இருந்து போட்டது ராங் ஒன். ஆனா இந்த பேட்ஸ்மேனுக்கு இதுதாங்க ரைட் ஒன். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பிச் ஆச்சு. கொஞ்சம் உள்ள வந்தது. கொஞ்சம் அழகுற ஷாட் கௌஷிக் இருந்து. பேட்டின் உள் பகுதி. திருச்சி கிராண்ட் சோலாஸ். கௌஷிக் 5 ரன்னுக்கு அவுட், 45க்கு 2. சஞ்சய் யாதவ் வந்திருக்காரு. அவங்க டீமோட முக்கியமான பேட்டர். ஹோப்பே இருக்கு. ஜாதவ் பிரில்லியண்டா போட்டிருக்காரு. கூகுளிஸ் நிறைய போடுவாரு. பட் இங்கே பவுண்டரி வந்திருக்கு. பியூட்டிஃபுல் ஸ்வீப் ஷாட் அங்க சுஜய் கிட்ட இருந்து. ஆஹா, அட் லாஸ்ட்ங்க அந்த கேப்ல ஒரு பவுண்டரி போயிருக்கு. இந்த மாதிரி ஷாட்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர் அவரு. நிறைய பார்த்துருக்கோம் நம்ம அவர் ஃபார்ம்ல இருக்கச்ச. வெளியில அடிச்சுன்னு இருப்பாரு. பட் இந்த 6 பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கேரி இல்லை. நல்ல ஒரு ஷார்ட் பால், சூப்பர்பான ஒரு ஷார்ட் பவுண்டரி அங்க அட் லாஸ்ட். ஸ்டெம்போ பக்கத்தில் போயிருக்கு. கடைசி பால் பவுண்டரி வந்திருக்குங்க லாஸ்ட் பால்ல. கமெண்ட்ரி பாக்ஸ்ல என்டர் ஆனோம். 6 ஓட வெல்கம் பண்ணிருக்காரு சஞ்சய் யாதவ். கையில போதா? எஸ், அட் லாஸ்ட்ங்க. நானி சார் nailed it on the head. ஒரு பெயின்ஃபுல்லா இருந்தது பார்க்கிறதுக்கு இந்த இன்னிங்ஸ். and surf excel matic catch of the match இருக்கலாமா? இது நல்ல கேட்சுங்க. ஜாதவேத் இன்னைக்கு செமையா போட்டிருக்காருயா. சுஜய் 25 of 24, 85 for 3. ஜாஃபர் ஜமால். ஸோ இவர் செம்ம மேசிவ் ஹிட்டர் இவர். இப்போ ஜாஃபர் ஜமால் இதுதாயா நாங்களும் வெயிட்டிங்க. இவ்வளோ நேரம் உள்ள வச்சுன்னு என்ன பண்ணியிருந்தாங்கன்னு தெரியல. பட் ஜாஃபர் ஜமால் உள்ள வந்தாரு. அச்சாரியா ஒரு ஹைட். அப்பா, இவர் ஒரு 45 பால் 35 அப்படி அடிப்பாரு. இங்க கேட்ச் கையில போய் உட்கார்ந்திருக்கு. புவனேஸ்வரனை கொண்டு வந்தாங்க அட்டாக்ல. கொண்டு வந்த உடனே விக்கெட் சச்சின் கையில போய் விழுந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ ப்ரெஷர் போட்டீங்கன்னா இப்போ புதுசா வர பேட்டர் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சே ஆனோன்னு அந்த முயற்சி. ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாரு ஜாஃபர் ஜமால். ஒரு வந்தாரு, ஒரு 6 அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாருங்க. புவனேஸ்வரன் ஒரு ஃபைனலா ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அவரோட ஸ்பெல்ல. ஜாஃபர் ஜமால் gone for 6. ராஜ்குமார் வந்திருக்காரு. இந்த சீசன் ஒரு பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் ஆடினார் ராஜ்குமார். கோ ஆல் அவுட் எனக்கு தெரிஞ்சு. சூப்பர் ஷாட் ராஜ்குமார். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓவர் பாயிண்ட், இன்னொரு பவுண்டரி. பிக் பால் சொல்லிட்டாரு. ஃபைன் லெக் திசையில ஒரு பிரெஞ்ச் கட் வாங்கிக்கோங்க 4. சித்தார்த் சூப்பரா bowling போடுறாரு. பட் லக் ஒரு பக்கம் இல்லைங்க.
ராஜ்குமாரோட பட்டாசு கிரவுண்ட் விட்டு வெளியில எவ்வளவு தூரம் எப்பா பார்க்கிங் ஏதோ ஒரு கார் கண்ணாடி பக்கத்துல தான் போய் இருக்கு பத்ரி போட்டோ எடுக்கிறாங்களா இன்னொன்னு இது என்ன அதையும் தாண்டி புனிதமானது காட்டுக்குள்ள போயிடுச்சுங்க பிடிக்கதான் எட்ஜ் இந்த மாதிரி வீசினா எட்ஜ் இந்த தடவை நேரா 6 போற 1 பவுன்ஸ் 4 இப்ப பவுண்டரி வந்துரும் விக்கெட் போவதற்கான வாய்ப்பு டேக்கன் சஞ்சய் யாதவ் அவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கீங்க பாருங்க ஒன்ஸ் அகைன் ஸ்லோவர் ஒன் வழுக்கிட்டு வேகமா வந்திருக்கு ஸ்லோ பவுன்சர் பட் சஞ்சய் யாதவ் நினைச்சதை விட வேகமா வந்த காரணத்தில் பேட்டின் முனை இன்னைக்கு அவரோட நாள் இல்ல அப்படின்னு சொல்லலாம் 27 அவுட் 138 கஞ்சி சரவணகுமார் வந்திருக்காரு இன்னும் முக்கிலே சுரேஷ்குமார் வரல பட் ஸ்லோவர் ஒன் வெயிட் பண்ணி பக்காவான ஷாட் இவ்வளவு நேரம் லெக் சைடுல தான் அடிச்சிட்டு இருந்தாரு இப்போ ஆஃப் சைடுலயும் பதம் பார்க்கறாரு வெயிட் பண்ணி இன்னொரு 6 ஹாஃப் செஞ்சுரி பேக் டு பேக் ஹாஃப் செஞ்சுரிஸ் போன மேட்ச்ல தன்னோட முதல் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு பவுண்டரி கிடைச்சிரும் ஃபைனலி சிங்கிள் இல்ல அதையும் அதுக்கும் மேல கிடைக்கும் பவுண்டரியே கிடைக்க வாய்ப்பு இருக்கு பட்டுச்சு இந்த தடவை ஸ்லாட் மெதுவான பால் அதுக்கு வெயிட் பண்ணாரு ஸ்லாட் பால் ஒரு 4 போயிருக்கு ஆஹா செம்ம ஷாட் நீங்க அந்த வாட் அ ஷாட்டுங்க கரெக்ட் தான் அதே மாதிரி பால் இன்சைட் எட்ஜா அவுட் ரன் அவுட் டைரக்ட் ஹிட் அடிச்சிருக்காரு அவுட் போடுங்க எஸ் அப்சல்யூட்லி புவருங்க புவர் கம்யூனிகேஷன் லோகேஸ்வர் என்னையா பண்ற எப்படிங்க என்ன லிட்டரலா கூப்பிட்டு அவருக்கு நோ மேன்ஸ் லேண்ட்ல இருந்தாருங்க ஜிதேந்திர குமார் வெரி புவர் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் அங்க பட் 7 ரன்னுக்கு அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆயிட்டு போறாரு லைக்கா 12 for 1 நல்ல கெரியர் இது வரைக்கும் டிஎன்பிஎல்ல ஒரு குறுகிய காலத்துல சூப்பர் ஷாட் லோக்கி ஹைக்கி அடிச்சிருக்காரு ஒரு ஷாட் ஹைட்டா கூட மூக்கு மேல ராஜா கீப்பர் கடியில ஈஸி எஸ் அதிசயராஜ் டேவிட்சன் கண்டினியூ பண்றாரு அவரோட பவர் பிளே எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் இந்தியா பியூ சொல்ற மாதிரி மூக்கு மேல ராஜா சர்ஃப் எக்ஸல்மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்சா இருக்க அரிய வாய்ப்பு சுரேஷ்குமார் கேப்பை தட்டினாரு ஃபைன் லெக் ஃபீல்டர் சொன்னாரு நான் மைன் அப்படின்னாரு சூப்பரா பிடிச்சாரு பட் அதிசயராஜ் பாராட்டுகள் உங்களுக்கு கலக்கிட்டீங்க லோகேஸ்வர் காலி 11க்கு 27 for 2 லைக்கா பவர் பிளேக்குள்ளேயே வந்துட்டாரு ஷாருக் இந்த முறை நம்பர் 4ல பவுண்டரி கிடைச்சிரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இதுக்காக தான் சச்சின் மூக்கு மேல ராஜா தான் பிடிப்பாங்களா பெரிய கேட்ச் பிடிச்சாரு ஏன் அதாங்க சொன்னேன் டிஃபரெண்ட் ரோலுங்க இது இந்த ரோல் ஷாருக் கானால ப்ளே பண்ண முடியுமா புது பந்து ஆத்தென்டிக் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடணும் சர்ஃப் எக்ஸல்மேட்டிக் கேட்ச் ஆஃப் த மேட்ச் இருக்குமா இந்த கேட்ச் அணி தலைவர் 2க்கு காலி 35க்கு 3 இங்க பெரிய பொறுப்பு இருக்கு ஆண்ட்ரே சித்தார்த் மறுபடியும் சரவணகுமார் மேல நல்ல ஷாட் மாதிரி தான் தெரியுது ஸ்டாண்டுக்குள்ள போயிருச்சா எப்பா சூப்பர் ஷாட் போன பால் பவர்னா இந்த பால் ஜஸ்ட் லைட்டா ஒரு கிச்சு மிஸ்ஃபீல்ட் ஸ்ட்ரைட்டா ஒரு காவா நேர கைலியா 6ங்க நல்ல ஓவரா இருந்திருக்குங்க ஷட் டவுன் ஓவரா இருந்திருக்கு பெரிய ஷாட்டுக்கு முயற்சி திருப்பி ஒழுங்கா டைம் பண்ணிருக்காரு இன்ஃபேக்ட் திருப்பி 6 போகும் சச்சின் கிட்ட இருந்து ஐயோ அதே ஷாட் தாங்க இன்சைட் அவுட் ஷாட் ஆடிருக்காரு ஜெயிச்சது சோ ஷாட்டு அவுட்டு தவறு இம்மீடியட்டா ஒரு தவறு இங்க நடந்திருக்கு ஃப்ளோயர் பால் பியூட்டிஃபுல்லா போட்டிருக்காரு ஓவர் ஃபுல்லா பிரில்லியன்ட் bowling அண்ட் கரெக்டா பாத்தீங்கன்னா எல்லா பவரையும் இவர் தான் கொடுக்கணும் நேர கையில நிக்க வச்சு எடுத்துட்டு போயிட்டாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் அது நீங்க கடையில வாங்க முடியாது அப்படின்னு பத்ரி சொல்வாரு அதுதான் இங்க நடந்திருக்கு சச்சின் கான் ஃபார் 38
லைன்ஸ் அதே ஆஃப் சைடுல தான் அடிச்சிருக்காரு. அச்சாருங்க 6 அவுட்டா? ஐயோ அவுட்டுங்க. நடுவில் அப்படியே பாட்டில் பானாரு. ஒரு 6 அடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தம் நல்லா கேட்டது. பாட்டம் ஆஃப் தி பேட் காலி. ரூமே இல்லைங்க. அந்த ஷாட்டை நீங்கள் அடிக்கணும்னா உங்கள் லெஃப்ட் லெக்கை கிளியர் பண்ணணும். 39 ரன்னுக்கு காலி, 113 கஞ்சி. உடனே அதுக்கு பலன் வேற லெவல் ஷாட். இந்த தடவை நேரா அடிச்சிருக்காரு, ஆனாலும் டிஸ்டன்ஸ் இல்ல. வராரு லாங் ஆஃப் ஃபீல்டர், நிதானமா இருந்தார், எந்த சலனமும் இல்ல. முகிலேஷ் ஒன்னு விட்டாரு, 3 பிடிச்சிருக்காரு இன்னைக்கு. கிட்டேந்து அண்டர் ரேட்டட் பவுலர் முத்து டிஎன்பிஎல்ல. ஒரு பெஸ்ட் ஸ்பெல் அவர் கையில தான் இருக்கு. அண்ட் ஸ்லோவர் டெலிவரி எட் அகெயின். பேக் டு பேக் விக்கெட்ஸ் கட்சிருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி ஒரு விக்கெட் தான் கட்சிருக்கு. பட் செமையா போட்டிருக்காரு இன்னைக்கு. குரு ராகவேந்தர் அவுட் 7 ரன்னுக்கு 121 for 6. கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. தூத்துக்குடி மலிங்கா நேரா அள்ளி போய் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாரு கணேஷ் மூர்த்தி. சீக்கியா ஆடணும்னு பார்த்தாரு நேத்துக்கு. நம்ம இந்தர்ஜீத் இந்த ஷாட் ஆடி பார்த்தோம். அவரும் இதே ஷாட்டுக்கு அவுட் ஆனாரு. சித்தார்த்தும் இதே ஷாட்டுக்கு அவுட் ஆனாருக்கு, அவுட் இருக்காரு இன்னைக்கு. இருக்கு முத்து. நல்ல ஷாட், பிரமாதமா அடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கன்சிஸ்டன்சி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க அந்த பொசிஷன்ல. இன்னொரு விக்கெட் வருதா? வராரு லாங் ஆன்ல. எஸ், நல்லா ஜட்ஜ் பண்ணாரு முகிலேஷ். நினைக்கலாம், பட் அந்த ஆங்கிள் அடிக்கிறது கஷ்டம். ஏப்பா செமையா நெயில் பண்ணின்னு இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க முத்து, இந்த டீம் இந்த திருச்சி இந்த மாதிரி ஆடுறது பார்க்கும் போதுல என்னடா பண்ணாங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஏன்னா டெத் போ அவரோட பொசிஷன்ல வந்திருப்பாரு. ஒரு 6 வந்திருக்கியா? நடந்தது. யாக்கர் நல்லா தோண்டி எடுத்தார் ஒரு மினி ஹெலிகாப்டர் ஸ்டைல்ல. அவுட். ஈஸ்வரன்